Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 453 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஆளுக போயிட்டு இருக்க அந்த நேவி கப்பலை காட்டுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி அமைதியும் பாயிலே அந்த மாதிரி லூஃபி அப்படியே தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அந்த டைம் ஜிம்பே வந்து பார்த்துட்டு லூஃபி கிட்ட அப்படியே பேச்சு கொடுப்பான். என்னன்னா அவன் ஏச நினைச்சு கவலைப்பட்டு இருக்கான்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலுமே இதுக்கப்புறம் அவங்க பயங்கரமா சண்டை போட போறாங்க. அதனால பையன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இந்த சண்டை அவ்வளவு சீக்கிரத்துல முடிய போறதும் இல்ல, அண்ட் இது சாதாரண சண்டையும் இல்ல. இம்பல் டவுன் எப்படி உலகத்திலேயே ஒரு கிரேட்டஸ்ட் பிரிசனோ அதே மாதிரிதான் நேவி ஹெட் குவார்டர்ஸும் உலகத்திலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ஃபோர்ட்ரஸ். அதனால நம்ம அடுத்து எடுத்து வைக்க போற அடி ஒன்னு பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸ் பண்ணிட்டே வருவான். லூஃபி எதுவுமே பேச மாட்டான், அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சின்ன ஸ்கை ஐலாண்ட காட்டுறாங்க. அதான் வெதரியா. அங்கதானே வெதரை பத்தி படிக்கிற சயின்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. அதை விட முக்கியம் நம்ம நமி அங்கதானே இருக்கா. அவ அப்படியே லாக் போஸ பாத்துக்கிட்டு சோகமா உட்காந்துட்டு இருப்பாளா. அந்த டைம் அந்த சயின்டிஸ்ட் கொட்டி பொண்ணுன்னு கத்திக்கிட்டே வருவான். என்னையா சும்மா கத்திட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி திரும்பும் போது கேண்டி கிளவுட நீட்டிடுவான். அது மூஞ்சில போய் நல்லா சக்குன்னு பிடிச்சுக்கும். அவளால மூச்சு விட முடியாம கதறிட்டு இருப்பான். இந்த லூசு பையன் அதை கூட நோட் பண்ணாம, நான் கண்டுபிடிச்ச அந்த கிளவுட் கேண்டியை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். நான் இதைத்தான் முன்னாடி டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். காட்டன் கேண்டி மாதிரியே இதோட டேஸ்ட கொண்டு வரதுக்கு நான் படாத பாடுபட்டேன் தெரியுமா. உனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேஷலா கேட்பான். நம்மியால அங்க மூச்சு விட முடியல. ஐயோ 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 ஐயோன்னு கதறிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் மண்டையிலேயே நங்குன்னு ஒரு அடி. ஏன்டா அனகோண்டா மீச, காட்டன் கேண்டி கிளவுட் கேண்டின்னு கொடுத்து நீ கொல்ல பாக்குறியால கொலகார பாவி, உன்னெல்லாம் மேல இருந்து தூக்கி போட்டு மகனே நீ அப்படியே சட்னி ஆனாதான்டா சரிப்பட்டு வருவான். இந்த அம்மா குட்டி பொண்ணு இந்த வயசுல இவ்வளவு வைலன்ஸ் ஆகாது, கொஞ்சம் சொன்ன கேளு, நான் இந்த கேண்டியை தான் உனக்கு கொடுக்க வந்தேன். கேண்டியா என்னடா கேண்டின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கி பாப்பா. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், காட்டன் கேண்டி மாதிரியே இருக்கும்பாலா. நேக்கு தெரியும்பா, பிச்சு புடும் பிச்சு வாய மூடிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பா. நல்ல வேலை நல்லா இருந்துச்சு, இல்லன்னா நம்ம உசுறு போயிருக்கும்பா. இப்ப என்னன்னா இவங்க சபாடி ஆர்கிபெலகவை நோக்கி தான் போறதா அந்த ஆளு சொல்லியிருப்பான். இப்ப கேட்டாலும் அங்கதான் போயிட்டு இருக்கோம்பா. ஆனா அவ சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் டிராவல் பண்ணி போயிட்டே தான் இருக்காங்க. ஏன் இன்னும் போய் சேரல, எப்ப போய் சேருவான்னு கேட்டா, ஆமா நீ என்ன கேக்குறேன்னு சொல்லி கேப்பான். ஆட பாவி சண்டாலா, என்ன கேக்குறானா, என்னையா வளர்ற, மண்டையில கிண்டல அடிச்சல மூளை கிளம்பி போச்சான்னு கேப்பான். அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். ஆக்சுவலா இவங்க இருக்க இந்த வெதரியா விண்டோட ஃபோர்ஸ்ல மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. இன்கேஸ் ஏதாச்சும் டைப்பூன் வந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க இன்னும் வேகமா போவாங்க. அப்படித்தான் போயிட்டு இருக்கோம். உடனே அப்படியா, அப்ப நேத்துல இருந்து இவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோன்னு கேட்டா 200 மீட்டர்னு சொல்லி சிரிப்பான். காண்டாயி மண்டையிலே நச்சுன்னு ஒரு அடியா வைப்பா. அட சண்டால பயல, நேத்து உங்ககிட்ட கேட்ட நேரத்துக்கு நான் நடந்திருந்தா கூட 20 இருந்து 50 கிலோமீட்டர் போயிருப்பையா. இந்த ஸ்கை ஐலாண்டால இவ்வளவுதான் முடியும்னா நான் எப்பவோ கிளம்பி இருப்பேன். ஏன் உசுர வாங்குறேன்னு கத்திக்கிட்டே வருவா. அங்கதான் இன்னொரு பஞ்சாயத்து. ஏன்னா இவ கீழே மட்டும் இறங்கிட்டான்னா அங்க இருந்து சபாடி ஆர்கிபெலகோக்கு போறதுக்கு ரொம்ப தூரம். இங்க இருந்தா கூட சில பல நாட்கள்ல போய் சேர்ந்துடலாமா. ஆனா அவளுக்கு அவ்வளவு நேரம் இல்லையே, வேற ஏதாச்சும் தான் பண்ணணும்னு சொன்ன உடனே அவன் கேஷுவலா அப்படின்னா கீழே போயிட வேண்டியதான்பா. என்னன்னா இவ ரிசர்ச் பண்ண இப்ப ஃபண்ட் இல்லையாமா, அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ண வேணா கீழே போயிட்டு வரலாமா. கீழையா என்னையா சொல்லு கேட்ட கிரவுண்டுக்கு தான்பா. அப்படின்னா அது பாசிபிளா, அட பரங்கி மண்டையா, சரி வா போலான்னு சொல்லிட்டு ஒரு லிப்ட்ல ஏறி சல்லுன்னு அவங்க இருக்க இடத்துல இருந்து கீழே வருவாங்க. அதுக்காண்டி கிரவுண்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, அதே ஸ்கை ஐலாண்ட்ல தான் இருப்பாங்க, அங்க டவுன் ஃப்ளோர். இப்ப என்னன்னா இவங்க பண்ற ரிசர்ச் எல்லாத்துக்குமே நிறைய காசு செலவாகும். இவன் என்ன பண்ணுவானாமா, கீழே போய் இந்த வெதரை யூஸ் பண்ணி இவன் மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு வந்துருவானாமா. அப்படிதான் இங்க எல்லாமே போயிட்டுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா நமி எல்லாம் அப்படியே ஆடி போயிருவா. அங்க பெரிய சைஸ்ல ஒரு பபுள் ஒண்ணு இருக்கும். அந்த பபுளை பார்த்தா இந்த மொத்த வெதரியாவையுமே தாங்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அங்க ஒரு கப்பல் இருக்குமா, வா எங்க நம்ம போலான்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு அதுல பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவளால நம்பவே முடியல, நம்ம ஸ்கைல பறக்கிறோமான்னு. அப்படியே அந்த பபுள்குள்ள பூந்துதான் வெளியில வருவாங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்கும் போது அந்த ஆளு கீழே ஒரு ஐலாண்ட் ஒண்ணு காட்டுவாரு. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட வீடுங்க இருக்கு. ஆனா அந்த மொத்த இடமுமே பயங்கரமா வறண்டு போய் கிடக்குது. ரொம்ப நாளா மழை இல்லாம பயங்கரமான வறட்சி போல அந்த பூமியே காஞ்சு போய் அப்படியே வெடிச்சு கிடக்கும். நம்ம எல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன இவ்வளவு மோசமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவா. அந்த டைம் அந்த நக்கமா பெரியவர் என்ன பண்ணுவாரு, நேரா அங்க இருக்க மக்கள்கிட்ட போய் டீல் பேசுவாரு. என்னன்னா அவரோட நாலேஜை யூஸ் பண்ணி இந்த இடத்துல மழை வர வைக்க போறாராமா. ஆனா அதுக்கு அவங்க பணம் கொடுக்கணும். எவ்வளவுன்னு கேட்டா 100 மில்லியன் பெரிஸும்பா. அவங்களும் சரி நமியும் சரி அப்படியே ஆடி போயிருவாங்க. அவங்க குடுக்கறதுக்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா பாவம் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல. உடனே நமிய பார்த்து, ஏமா நான் நிறைய கேட்டனான்னு கேப்பான். நிறையாவா, லூசாடா நீ, யாராலையுமே அவ்வளவு பணம் தர முடியாதும்பாலா. அப்படியா, அப்ப வெறும் 100 பெரிஸ் கொடுங்கம்மா. எது 100 சொல்லிட்டு எல்லாம் வாய பொளந்துருவாங்க. பின்ன 100 மில்லியன் எங்க இருக்குது, 100 பெரிஸ் எங்க இருக்குது, அதாவது 100 கோடின்னு சொல்லிட்டு கடைசியில 100 ரூபா கொடுங்க உடனே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. நமி போயிட்டு, யோ என்னையா புசுக்குன்னு டவுன் பண்ணிட்ட, உனக்கு என்ன மூளை இருக்கா, நீ என்ன பிசினஸ் தான் பண்றியான்னு கேப்பா. அவர் சிரிச்சுக்கிட்டு, அட விடுமா விடுமான்னு சொல்லிட்டு அங்க என்னத்தையும் நோண்டிட்டு
சொல்லிட்டு இருப்பாரா, நிஜமாவே மழையை வர வைக்க போறீங்களான்னு கேட்டா, ஆமாண்டா கண்ணா, என் நாலேஜையும் வெதரையும் நம்பு, கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி அங்க ஒரு பட்டன் அமுக்குவாரு. உடனே பபுள் பபுளா மேல கிளம்பும். அதுவும் சோ பபுள் மாதிரி தான் இருக்கும். உள்ள கரு 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 கருன்னு இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல, பிளாக் கிளவுட். அவங்க கப்பல்னு ஒண்ணு வந்தாங்க இல்ல, அந்த கப்பல்ல இருக்க மிஷின்ல இருந்து தான் கிரியேட் ஆகும். அப்புறம் அந்த காத்த வர வைக்குமே ஒரு நாட்டு போட்ட கயிறு, அதை நம்ம நம்பிட்ட கொடுத்து நாட் எல்லாத்தையுமே அட்ட டைம்ல எடுத்து விட்டு மொத்த பவரையும் யூஸ் பண்ணிருப்பான். சரி ரைட்டுன்னு டப்புன்னு இழுத்து விடுவா. காத்து அப்படியே புயல் வேகத்துல அடிச்சு அந்த பபுள்ஸ் எல்லாத்தையுமே சல்லுன்னு மேல கொண்டு போயிடும். அப்படி மேல போனவனே என்ன ஆகும்னா, பபுள் டப்பு 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 டப்புன்னு வெடிச்சு உள்ள இருக்க கிளவுட்ஸ் எல்லாம் வெளியில வந்து அப்படியே ஒன்னா சேர்ந்து பெருசாக ஆரம்பிச்சிடும். எல்லாரும் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களால நம்பவே முடியல, இப்படி எல்லாம் பண்ண முடியுமான்னு. அப்படியே அந்த பிளாக் கிளவுட் பயங்கரமா அதிகமாகிட்டே போய் சடால்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், அந்த ஊர் மக்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மலையில ஜாலியா ஆடிட்டு இருப்பாங்க. பல வருஷமா மழை வராத ஒரு இடத்துக்கு திடீர்னு இப்படி மழை சோன்னு பெஞ்சதுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். வறண்ட பூமி எல்லாம் இப்ப தண்ணியில மிதந்துகிட்டு இருக்குது. நமியும் பார்த்து அதை சந்தோஷப்பட்டு இருப்பா. உடனே ஒரு கொடை வந்து கொடுத்து, பாத்தியா வெதரும் சயின்ஸும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு, நீ ஒத்துக்கிறியான்னு கேட்டா அவ அப்படியே அசந்து போயிருவா. சரி, இப்ப நம்ம நமி கேட்ட மாதிரியே கீழே கொண்டு வந்து விட்டுட்டான்ல, இனிமேட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் எங்க மேயர்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ டிராவல் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்றதா அவர் சொல்லிட்டாரு. நல்லபடியா பார்த்து போயிட்டு வான்னு சொன்னா, அவன் நான் போகல, உங்க கூடவே இருக்கிறேன்பா. அதாவது கிளவுட் வழியாவே டிராவல் பண்ணி சபாடி ஆர்கிபெலகோக்கு போய்க்கிறாங்கறா. என்னன்னா இப்ப இவன் பண்ணதை பார்த்து இவளுக்கு இந்த சயின்ஸ் ஆஃப் வெதர் மேல கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு. அதனால இவரு கூடவே இருந்து சபாடி ஆர்கிபெலகோக்கு போய் சேர்ற வரைக்கும் அதை பத்தி கத்துக்கிறாளாமா. சொல்லித்தர முடியுமான்னு கேப்பா. கண்டிப்பா சொல்லித்தரேன் பாரு. அவளே அவ ஆயுதத்தை வச்சு வெதர்ல விளையாடுவா. இதுல இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா போல. யாரெல்லாம் வெதரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நாங்க எப்பவுமே வெல்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வானத்துக்கு போகாத ஒரு பிளாக் கிளவுட் ஒண்ணு இவங்க முன்னாடி அப்படியே மிதந்து போயிட்டு இருக்கும். நல்ல வேலை, கரெக்ட் டைமுக்கு வந்துச்சு. இந்த சோபி பபுளை பத்தி நான் உனக்கு கொஞ்சம் சொல்றேன், நல்லா பாத்துக்க. இதுக்குள்ள தண்டரும் இருக்குது, இந்த பிளாக் கிளவுடும் இருக்குது. நீ இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தொடுவாரா, அது பட்டுன்னு வெடிச்சு அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகி உள்ள இருக்க தண்டர் பட்டால்னு வெடியும். அவ்வளவுதான், ரெண்டு பேரோட மூஞ்சும் கருகி காக்கா மாதிரி ஆயிரும். அவன் நமி காண்டாவாளா, சயின்ஸ்ல இதெல்லாம் ஜகஜம் தாயே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யணும்பா. ஏன்டா அது என் மூஞ்சுதான் கிடைச்சுதான்னு நக்கமாவை போட்டு மிதி 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 மிதின்னு மிதிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.